கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த காருண்ய தேவனின் கிருபைகள் இந்த நிகழ்ச்சியானது எங்களது வாழ்க்கையின் பாதையிலே அடைந்த சாட்சியாக இருக்கிறது. இதை நாங்கள் கண்டு கர்த்தருடைய மகிமையை உணர்ந்து தேவனை துதிக்கத்தக்கதான கிருபை செய்தபடினால் இது உங்களுக்கும் மிகுதியான பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையிலும் இது ஆசீர்வாதமாய் மாறும் என்று சொல்லி இவைகளை நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதனால் வருகிற மேன்மையானவர்களை கண்டு கழிவுற கர்த்தர் உதவி செய்வாராக. ஒருமுறை ஒரு அருமையான ஒரு சகோதரன் தனக்கு திருமணமாகி குழந்தை பிறந்தபடினாலே மிகுதியான மகிழ்ச்சி அடைந்தார். அவருடைய உள்ளத்தில் அவருக்கு அமெரிக்கா நாட்டிலே சென்று வேலை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது. ஐடி துறையிலே இருந்த இவர்கள் ஆகவே அவருடைய வாஞ்சையின்படி கர்த்தர் அவருடைய மனைவிக்கு குழந்தை பிறந்திருந்த அந்த நேரத்திலே ஒரு நல்ல வேலை அமெரிக்காவிலே கிடைத்தது. ஆகவே அவருடைய வாழ்க்கையை மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் அமெரிக்க நாட்டுக்கு சென்று விட்டார். இதை வைத்துக்கொண்டு தானும் அமெரிக்க நாட்டுக்கு சென்று விடலாம் என்று இந்த சகோதரரோ எண்ணிக்கொண்டிருந்தார். பலவிதமான முயற்சிகளையும் செய்து கொண்டிருந்தார். பிள்ளையை வைத்துக்கொண்டு வேலை செய்து கொண்டு அதிகமாக கஷ்டப்பட்ட மனைவிக்கு உதவியாய் எப்பொழுது செல்வேன் என்று சொல்லி ஆர்வத்தோடு அவளோடு இருந்தார். அதற்கேற்றபடி அவர் பணி செய்து கொண்டிருந்த அதே கம்பெனியிலே அமெரிக்க நாட்டுக்கு செல்வதற்கு வழி திறந்தது. மிகுந்த மகிழ்ச்சி அவருக்கு. என் ஜெபங்களை கேட்டார், என்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று சொல்லி தேவனை துதித்தார். நம்முடைய தேவனோ நமக்கு பயந்தருடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். அப்படியே அந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றபடினாலே மிகுந்த சந்தோஷத்தோடு துரிதமாய் தான் ஆஃபீஸிலே ரிலீவ் பண்ணப்பட்டு அமெரிக்க நாட்டிற்கு சென்று விடலாம், தன் மனைவியோடு இணைந்து வாழ முடியும் என்று சொல்லி எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார். ஆனால் என்ன ஆயிற்று? இவருக்கு மேலாக இருந்த மேனேஜர் ஒரு சகோதரி, அவர்களுக்கு மிகுந்த கோபம். இவரை ரிலீவ் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். அந்த சகோதரருக்கோ மிகுந்த துக்கம். என்ன, எனக்கு இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, இந்த நேரத்திலே இவர் எனக்கு தடை செய்கிறார்களே என்று சொல்லி மிகுதியான கலக்கம். அந்த சகோதரனுக்கு ஒரே ஒரு ஆலோசனை சொன்னேன். சகோதரி, நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கும்போது பிரகாசம் அடைவீர்கள், உங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் சொன்னபடியே அவர் செய்கிற தேவன், உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன் அவர் என்று சொல்லி ஆலோசனை கூறினேன். கலங்காது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். மீண்டுமாய் அவர் என்னை சந்தித்து ஜெபிக்கின்ற நேரத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். உங்களுடைய மேனேஜர் ஒரு சகோதரியாய் பணியாற்றுகிற அந்த சகோதரிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, ஒரு பெண் பிள்ளை இருக்கிறது. அந்த பெண் பிள்ளைக்கு இப்பொழுது நோய் வரப்போகிறது. அந்த நோயினால் அவர்கள் சில காரியங்கள் நடைபெறும் என்று கூறி அவருக்கு ஆறுதல் கூறி ஆலோசனை கூறி அனுப்பிவிட்டேன். மிகுந்த சந்தோஷத்தோடு சென்று விட்டார். தனக்கு எப்படியாவது மாறி போவதற்குரிய அந்த ரிலீஃப் ஆர்டர் கிடைத்துவிடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தார். 2 தினங்கள் கழித்து அந்த சகோதரனுடைய மகள் அதிகமாக நோய்வாய்ப்பட்டபடினாலே ஆஸ்பத்திரியை அட்மிட் பண்ணப்பட்டார்கள். அவ்விதமான நேரத்திலே அந்த சகோதரி லீவ் எடுக்க வேண்டிய நிர்பந்த நிலைமை ஏற்பட்டது. அந்த நேரத்திலே அமெரிக்காவிலிருந்து நாங்கள் இவரை கம்பெனியிலே அனுப்புங்கள் என்று கேட்டிருந்தோமே, ஏன் இன்னும் தாமதிக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்டவுடனே
தற்காலிகமாக அந்த பதவியின் பொறுப்பை ஏற்றிருந்த ஒரு சகோதரர் உடனே அந்த சகோதரி ரிலீவிங் ஆர்டர் கொடுத்து அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட்டார். 4 தினங்கள் கழித்து அந்த சகோதரி அலுவலகத்துக்கு வந்த பொழுதுதான் தெரியும், யாரை அனுப்பக்கூடாது என்று தடுத்திருந்தோமோ அவர் போய்விட்டார், அவர் தடைகள் நீங்கி சென்று விட்டாரே என்று சொல்லி மிகவும் வருத்தத்தோடு மற்றொருவரை கூறிக்கொண்டிருந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு சத்துருவாகிய பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய நன்மைகளை, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை, சுதந்திரிக்க வேண்டிய சந்தோஷத்தை தடை செய்கிறவனாக இருக்கிறான். நம்முடைய தேவனோ தடைகளை நீக்குகிற தேவன். மீகாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியத்திலே தடைகளை நீக்குகிற தேவன் அவர்களுக்கு முன் சென்றார், தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள் என்று இருக்கிறது. இன்றைக்கு பலவிதமான தடைகளை குடும்பத்திலே, பிள்ளைகளின் மத்தியிலே கொண்டு வருகிற சத்துருடைய செயலினாலே சோர்ந்து போகிறோம். திருமண காரியங்களே தடை, பிள்ளை பெறுகிற காரியங்களிலே தடை, வீடு வாங்குவதிலே தடைகள், இன்னுமாய் வீடு கட்டுகிற காரியங்களிலே தடை, நமக்குரிய சொத்துக்களை சுதந்திரிப்பதிலே தடை. இப்படி தடைகள் பல விதங்களிலே பெருகி இருக்கிறது. நான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்ட் வரவில்லை, அதிலே தடையாக இருக்கிறது. ஒருவேளை பென்ஷனாக இருக்கலாம், என் பென்ஷன் இன்னும் வரவில்லை, இத்தனை ஆண்டுகள் ரிட்டையர்ட் ஆகிவிட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். தடைகளை நீக்கி உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் அதிசயம் செய்கிற தேவன், அவர் அற்புதம் செய்கிற தேவன். அவரை நோக்கி பாருங்கள், அவரை நோக்கி கேளுங்கள். நம்முடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடி அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மகிழ்ச்சியோடு குடும்பமாக மிகுந்த சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வழி திறக்கிற தேவன் நீர். சாத்தானோ தடை செய்கிறவனாக இருக்கிறான். தடைகளை கொண்டு வருகிற சத்துடைய காரியங்களை நாங்கள் நினையாதபடி கல்வாரியில் எங்களுக்காக யாவரையும் செய்து முடித்த அன்பின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நினைந்து நீரே தடைகளை நீக்கிறவன் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை நிறையட்டும், ஜெயம் பெருகட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar,
Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebodani.org. Our website is www.jebodani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.